வணக்கம் நண்பர்களே. 60 வயது வந்தவுடனே நம்ம உடல்ல சில மாற்றங்கள் இயல்பாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் சில மாற்றங்கள் நம்மை பாதிக்கக்கூடும். அதில் முக்கியமான ஒன்று என்னன்னா, எலும்பு தேய்மானமாக ஆறுது. இதனால் நம்மளுக்கு நடக்க முடியாமல் போகிறது, மூட்டுகளில் வலி ஏற்படுறது, காலையில் எந்திரிச்சு நிற்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. இது எல்லாமே நம்ம ஆஸ்டோ ஆர்த்தரிட்டிஸ் என்கிற நோயோடைய அறிகுறிகளாக இருக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த எலும்பு தேய்மானத்தில் இருந்து எப்படி நம்மால் நிவாரணம் பெறலாம், வீட்டிலேயே செய்யக்கூடிய சுலபமான வழிகள் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான தீர்வுகள், இதுக்கு என்ன உணவுகளை நம்ம டெய்லி சாப்பிட்டு சரி பண்ணலாம்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோ ஆர்த்தரைட்டிஸ் என்னன்னா பார்த்துடலாம். அது அப்படின்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல எலும்பு தேய்மானம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும். நம்ம உடலில் உள்ள எலும்புகளுக்குள்ள ஒரு மென்மையான பாதுகாப்பு அடுக்கு இருக்குது. அதான் கார்டிலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம மூட்டுகளுக்கு இடையில் குஷன் மாதிரி வேலை செய்கிறது. ஆனால் வயசு ஆக ஆக அந்த கார்டிலேஜ் தேய்ந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்மளுக்கு எலும்பு உராய்வு ஏற்பட ஆரம்பிக்கும். இதைத்தான் ஆஸ்ட்ரோ ஆர்த்தரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அதிகமாக பாதிக்கக்கூடிய பகுதிகள் என்னென்னா, முழங்கால்களில் பாதிக்கப்படும், இடுப்பு, விரல்களில், அதாவது கை விரல்கள், அதுக்கப்புறம் முதுகு, அந்த ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, அங்கெல்லாம் இது வரும். இது ஒரு நாளில் வரக்கூடிய நோய் இல்லைங்க, மெதுவாக பல வருடங்களாக வளர்ந்து வரக்கூடிய நோய் தாங்க இதெல்லாம். இப்போ இதனுடைய அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம். இது அறிகுறி எப்படி இருக்கும்னா, காலையில் எழுந்த உடனே மூட்டுகளில் வலி இருக்கும், மூட்டுகள் இறுக்கமாக இருக்கும், கால் மடக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் ஓய்வில் இருந்தால் கூட வலி அதிகரிக்கும். சிலருக்கு மூட்டுகளில் சத்தம் வரும், கடக் கடக் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வரும். நீண்ட நேரம் நடந்தால் உடனே வலி ஏற்படும். இது எல்லாம் தாங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பாதிக்கக்கூடியது. இந்த நோய் வராமல் இருக்கணும்னாலும், இல்லை இந்த நோய் வந்தது இனிமேல் தடுக்கணும் அப்படின்னாலும், நம்ம உணவில் சில கவனங்களை செலுத்த வேண்டும். நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கு மிகவும் ரொம்ப முக்கியமான உணவுகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் ஆஸ்ட்ரோ ஆர்த்தரிட்டிஸுக்கான சிறந்த உணவுகள் என்னங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது பாலும் தயிரும். இதில் அதிக அளவில் கால்சியமும் விட்டமின் டியும் நிறைந்துள்ளது. தினமும் நம்ம ஒரு கப் பாலும் ஒரு கப் தயிரும் எடுத்துக்கிறணும். அதாவது மதியான டைமுக்கு தயிர் எடுக்கிறனால நம்மளுக்கு நல்ல ஒரு செரிமானத்தை கூட்டித்தரும். அதில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் நம்மளுடைய குடலை சுத்தம் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணும். இதில் விட்டமின் டியும் கால்சியம் இருக்கிறனால நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, நம்ம வாழ்நாள் முழுக்க கால்சியம் குறைபாடை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியது. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவு என்னென்னா மீன் தாங்க. மீனில் எல்லா மீனும் இல்லை, சார்டன் சொல்லக்கூடிய மத்தி மீன், சால்மன் மீன், மேக்ரல் மீன், இந்த 3 மீனுமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கொண்டது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நல்ல கொழுப்புக்களை கொடுக்கக்கூடியது, கெட்ட கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது. இதில் கால்சியம், புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கு இந்த 3 மீனும் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 மீன்களில் ஏதாவது ஒரு மீனை வாரத்துக்கு 2 முறை நீங்கள் எடுத்துக்கிறங்க. அது ஒரு அளவாக எடுத்துக்கிட்டாவே போதும். இந்த மீன்களே உங்களுக்கு போதுமானது. இல்லை நான் மீன் சாப்பிட மாட்டேன், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்லுங்கள், ஆலிவ் விதைகள் எடுத்துக்கிறங்க. சியா சீடு, ஆலிவ் விதை, இது எல்லாமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கொண்ட உணவுகள் தான். அதையும் நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரலாம். உங்களுடைய மூட்டுகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் இது. அடுத்து இருக்கக்கூடிய உணவு என்னென்னா கேரட் தாங்க. கேரட்டில் விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளுடைய கார்டிலேஜை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. நம்ம தினமும் பச்சையாவோ இல்லை இதை வேக வச்சோ சாப்பிட்றது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இல்லைன்னா ஜூஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த உணவு என்னென்னா வெங்காயம். வெங்காயத்தில் குவார்சட்டன் என்னும் இயற்கை பொருள் இருக்குது. இது ஜாயிண்ட் பெயின்கள் மற்றும் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது நம்ம மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த வலி இருக்குல்ல, அந்த வலியை டக்குன்னு குறைக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தில் உள்ள ஒரு ரசாயனம் நம்மளுக்கு உதவி பண்ணுது. ஸோ டெய்லி நம்ம உணவில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறணும்.
அதே மாதிரி நம்ம சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயமே வந்து உணவுல சேர்த்துக்கிறணும். நெறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும். எந்த வெங்காயத்த உணவுல சேர்க்கணும் அப்படின்னு. 2 வெங்காயமே நல்ல ஒரு பலன கொடுக்கக்கூடியது. அதாவது சின்ன வெங்காயத்துக்கு வாரத்துல ஒரு 2 முறை வந்து பச்சையா எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ரத்தம் சுத்தப்படுத்தப்படும். உங்களுக்கு இந்த மாரி மூட்டுகள்ல வரக்கூடிய வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இத நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அப்படியே கொண்டு போங்க. நீங்க ரெகுலரா வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது, உங்களுக்கு ஆயுசுக்கும் மூட்டு வலி, இந்த மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வலியோ, பிரச்சனையோ, அடுத்து வந்து ரத்தத்தில சார்ந்த ஏதாவது நச்சுக்கள் இருந்தாலும் வெளியேறிரும். அடுத்த உணவு என்னென்னா வால்நட் மற்றும் பாதாம். இதில் வந்து மெக்னீஷியம் அதிக அளவில் இருக்குது. அடுத்து விட்டமின் இ இருக்குது. ஸோ விட்டமின் இ இருக்கிறனால நம்மளுக்கு உடலுக்கு வந்து நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடியது இந்த வால்நட்டும் பாதாமும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிற தன்மையும் இதுக்கு இருக்குது. அதாவது மூட்டுகளில் வந்து நசிவு குறைய ஆரம்பிக்கும் பொழுது அந்த குறைவை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த வால்நட் பாதாம் வந்து உதவி பண்ணுது. நீங்கள் தினமும் வந்து ஒரு 4லேருந்து 5 பாதாம் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். வால்நட் 2 சாப்பிட்டால் போதும். அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவோடு சாப்பிடணும். 4 இல்லைன்னா 5 இதுவே உங்களுக்கு போதுமானது. வால்நட் 2. அடுத்த உணவு என்னென்னா, இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான உணவும் சொல்லலாம். அதாவது முளைக்கட்டிய பச்சை பயிறு. இதை இங்கிலீஷில் ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாசி பருப்பை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியை எடுத்துட்டு அந்த ஊற வச்சு அந்த பாசி பருப்பை அந்த வெள்ளை துணியில் வச்சுட்டு லைட்டாக அது மேலே தண்ணியை தெளித்து வச்சுட்டு காலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ரூட் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதைத்தான் நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிறு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் வந்து இதில் தான் இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. விட்டமின் கே வந்து நிறையா இருக்குது. நீங்கள் இந்த கார்டிலேஜ் சொன்னோம்ல, மூட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் பகுதியை ரிப்பேர் செய்கிறதையும் புதிய டிஷ்யூக்களை உருவாக்குற வேலையும் இந்த பாசிப்பருப்பு, இந்த முளைக்கட்டிய பாசிப்பருப்பு செய்யுது. ஸோ உங்களுடைய மூட்டுகளுக்கு நல்ல உதவி பண்ணக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த முளைக்கட்டிய பாசிப்பருப்பு. நீங்கள் தினமும் காலையில் இல்லைன்னா மாலையில் இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கிறலாம். இதை சில பேர் அப்படியும் சாப்பிடுவாங்க. சில பேருக்கு இது பிடிக்காது. ஸோ இதில் நீங்கள் சாலட் மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கேபேஜ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் பெப்பர் போட்டு சால்ட் போட்டு நீங்கள் இதை ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோட்டீன் ப்ராப்ளம், அதாவது புரதச்சத்து கம்மியாக இருக்கிறவங்களும் இது ரெகுலராக எடுக்கும் பொழுது புரதச்சத்து கிடைக்கும். மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாகும். நல்ல செரிமானமாகும். நீங்கள் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுமே செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடியது இந்த பாசிப்பருப்பு. உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். உடல் ஆரோக்கியமாகும். அடுத்து பார்க்க போகிற உணவு என்னென்னா கீரைகள் தான். கீரைகள்னாவே நம்மளுக்கு ஞாபகத்தில் வரக்கூடியது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை நம்ம ஊர்களில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். இதில் கால்சியம் அதிக அளவில் கொட்டி கிடக்கு, நிறைஞ்சு கிடக்கு. கால்சியம், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து முருங்கை இலையில் கொட்டி கிடக்கு. நம்மளுக்கு தேவையான இரும்பு சத்து, விட்டமின் கே எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம மூட்டுகளுக்கு என்ன தேவை? கால்சியம் தேவை. மூட்டுகள் மற்றும் எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. வாரத்தில் 3 முறை இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறேங்க. கூட்டாக எடுத்துக்கோங்க, இல்லைனா பொரியலாக எடுத்துக்கிறேங்க, இல்லைனா பவுடராக பண்ணி அதை இட்லி பொடி மாதிரி தயாரித்தும் சாப்பிடுங்க, இல்லை சாதத்தில் அப்படியே போட்டும் பவுடர் போட்டு சேர்த்தும் சாப்பிடுங்க, இல்லை சூப் ரெடி பண்ணி சூப்பாக கூட குடிங்க. காலையிலையும் சாயந்தரம் காஃபி டீயை தவிர்த்துட்டு நீங்கள் முருங்கைக்கீரையில் சூப்பு குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு கால் வலியே இருக்கவே இருக்காது. ஆயுசுக்கும் கால்சியம் குறைபாடும் வரவும் செய்யாது. உங்களோட எலும்புகள் எல்லாமே இரும்பு மாதிரி ஆயிரும். இந்த முருங்கைக்கீரை நீங்கள் சூப்பை எடுத்துகிட்டு வரும் பொழுது அவ்வளவு அற்புதமான ஒரு இயற்கை கொடுத்த அருமருந்தும் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான உணவு தான் முருங்கைக்கீரை. அடுத்த ஒரு சூப்பரான பழங்கள் என்னென்னா ஆரஞ்சு மற்றும் மாதுளை. இவ்வளோ வரைக்கும் நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய காய்கறிகளையும் கீரைகளையும் பார்த்தோம். இப்போ வந்து பழங்கள், அதாவது ஆரஞ்சும் மாதுளம்பழமும், இது 2மே வந்து ஒரு சூப்பரான பழங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. நம்ம கார்டிலேஜில் அது டேமேஜ் ஆகுறத தடுக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து உதவி பண்ணுது. அது ஆரஞ்சு பழத்தில் இருக்குது நிறையா. அடுத்து
மாதுளம் பழத்தை நம்ம ஜூஸாக எடுத்து குடிச்சிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு உடலில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி அனைத்துமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. தினமும் நம்ம ஒரு பழத்தை சேர்த்துக்கிறணும். ஆரஞ்சு பழமோ இல்லை மாதுளம் பழமோ ஏதாவது ஒரு பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். அடுத்த உணவு என்னென்னா எள்ளுங்க. எள்ளில் வந்து அதிக அளவில் வந்து கால்சியம் வந்து நிறைந்திருக்குது. நம்மளுடைய எலும்புகளில் வந்து பலப்படுத்தக்கூடியது, எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, எலும்புகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது எள்ளு. அதுலேயும் வந்து வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு அப்படின்னு 2 வகை இருக்குது. அதில் நம்மளுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த கருப்பு எள்ளு தான். டெய்லியும் நீங்கள் தினமும் 1 டீஸ்பூன் எள்ளை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலிங்கிற பிரச்சனை, எலும்பு சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ அவ்வளவு கால்சியம் நிறைஞ்சிருக்குது இந்த எள்ளில். நீங்கள் நினைக்கலாம், என்ன எள்ள போய் 1 டீஸ்பூன் எடுத்து அப்படியே சாப்பிட சொல்கிறாங்க, அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எள்ளை வந்து அது கூட வந்து சுகர் ஆட் பண்ணி, சுகர்னா அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இனிப்பு, ஆனால் சீனி சேர்க்காதீங்க. மற்ற அந்த தேவையானதை சேர்த்து அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் டெய்லி காலைல பால் குடிப்பீங்கன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா எள்ளு உருண்டையாக நீங்கள் ரெடி பண்ணி எள்ளு உருண்டையை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஒரு சூப்பரான உணவு அப்படின்னு சொல்லலாம். சிறு குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கும் சரி, அவங்களுடைய எலும்பு வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த எள்ளு உருண்டை. இல்லை எனக்கு அப்படி சாப்பிடவும் பிடிக்காது அப்படின்னா எள்ளில் சட்னி செய்யலாம். அந்த எள்ளு சட்னியை நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 முறை 3 முறை வந்து எள்ளு சட்னியை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்புகளில் வந்து பலம் கூட ஆரம்பிக்கும். இருக்க வேண்டிய உணவுகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். அதிகமாக வந்து சுகர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய சீனி சுத்தமாகவே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பனங்கற்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை வேறு கருப்பட்டியோ இந்த மாதிரியான உணவுகளை இந்த மாதிரியான இனிப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. அடுத்து அதிகமாக எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்த உணவுகள் எதையுமே வந்து எடுத்துக்காதீங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அடுத்து வந்து ஒயிட் ரைஸை முடிஞ்ச அளவு வந்து கம்மி பண்ண ஆரம்பிங்க. அடுத்து மைதாவில் செய்த அனைத்து பொருட்களுமே கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ், கொக்கோ கோலா, 7up, மாசா, மெரிண்டா இந்த மாதிரி இருக்குல்ல, பவுண்டா இந்த மாதிரி இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் எதையுமே வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே தவிர்க்க வேண்டும். இது அனைத்துமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகள். அடுத்து இந்த மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு வீட்டிலே செய்யக்கூடிய சில உடற்பயிற்சிகளை பார்க்கலாம். மூட்டு வலி இருந்தால் எல்லாரும் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு பலருடைய எண்ணங்கள் இருக்குது. ஆனால் உண்மையில் என்னென்னா நடமாட்டம் தான் அது மருந்து. நடமாடிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தே. ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய யோகா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஈஸி தான் அது பண்ணுறது. இது பேர் வந்து தடாசனா. இந்த தடாசனா போஸ் நம்ம டெய்லி ஒரு 5 நிமிஷம் நின்று பண்ணும் பொழுது நம்மளுடைய மூட்டுகள் வந்து தளர்ந்து இந்த வலி வந்து சரியாக போகும். இந்த தடாசனா எப்படி பண்ணணுமோ, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கிறணும். ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு கொஞ்சம் உங்களுடைய முன்னாடி பார்த்து வளைச்சிட்டு கைகள் 2யும் மேலே தூக்கிட்டு இது மாதிரி நிற்கணும். நம்ம இமேஜில் தெரியுதுல்ல, அந்த மாதிரி நிற்கணும். அந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் டெய்லி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டுகளில் வலி ஏற்படாது. அடுத்து வஜ்ராசனா. நம்ம படத்தில் தெரியுதுல்ல, இந்த மாதிரி நீங்கள் கால் 2யும் கீழே மடக்கி அது மேலே உட்கார்ந்துருக்கணும். அப்படி உட்காரும் பொழுது உங்கள் மூட்டுகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மூட்டுகள் தளர்ந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான யோகாவை நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அடுத்த உடற்பயிற்சி என்னென்னா வாக்கிங் போகிறது. நீங்கள் தினமும் நடைப்பயிற்சி கண்டிப்பாக மேற்கொள்ளணும். அதாவது ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நிமிஷமாவது மெதுவாக நடப்பது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்தும். இதனால் கை கால் வலி, மூட்டு வலி வந்து சரியாகும். ஸோ நடைப்பயிற்சிங்கிறது உங்களுக்கு மிகவும் அவசியமானது. அடுத்து எக்ஸசைஸ் என்னென்னா சேர் வச்சு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். நாற்காலியில் உட்கார்ந்து காலை மெதுவாக உயர்த்தி இறக்கலாம். அல்லது இல்லைனா எந்திரிச்சு நாற்காலியில் எந்திரிச்சிட்டு உட்காரலாம். எந்திரிக்கிறது உட்காருறது, எந்திரிக்கிறது உட்காரு, இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் வந்து நம்ம செய்யலாம்.
அடுத்து என்னென்னா வெந்நீரில் குளிக்கிறது, அதாவது சுடுதண்ணியில் குளிக்கணும். சுடுதண்ணியில் குளிக்கும் பொழுது உங்களுக்கு மூட்டுகளில் வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும். இதனால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கம், வலி எல்லாமே குறையும். இல்லை நீங்கள் ஃபுல்லாக என்னால் சுடுதண்ணியில் குளிக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாக சின்ன பாத்திரத்தில் சுடுதண்ணியை வச்சுட்டு அந்த வலி ஏற்படக்கூடிய அந்த மூட்டுகளில் சுடுதண்ணியை ஊற்றி அப்படியே காலில் வச்சு ஒரு மசாஜ் கொடுங்க. அங்கே ரத்த ஓட்டம் அதிகரித்து வலி குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வீட்டு வைத்தியங்களை பார்க்கலாம். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் சில எளிமையான ஹோம் ரெமிடிஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது வெந்தய விதைகள், அது கூட பால். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் பால் எடுத்துக்கிறங்க. அதில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு மூட்டுகளில் ஏற்பட்ட அந்த தேய்மானம் குறைய ஆரம்பிக்கும். 2வது வீட்டு வைத்தியம் என்னென்னா, எள்ளு எண்ணெய் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து அது வலி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அந்த எண்ணெயை தடவி நல்லா மசாஜ் கொடுத்துட்டே வாங்க, உங்களுடைய மூட்டு வலி சரியாயிடும். நிறைய பேர் இங்கே யோசிப்பீங்க, ஐயோ இந்த பொண்ணு என்னடா எள்ளெண்ணெய்ன்னு சொல்லுதே அப்படின்னு. எள்ளெண்ணெய்னா வேறு ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் தான். அந்த நல்லெண்ணெயை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மஞ்சள் கலந்துட்டு நீங்கள் அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வலி இருக்க இடத்துல அப்ளை பண்ணுங்கள், சரியாயிடும். அடுத்த வீட்டு வைத்தியம் என்னென்னா, துளசி அப்புறம் நாட்டு மிளகு, இது 2யும் ரெடி பண்ணி ஒரு கஷாயமாக ரெடி பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அது நம்மளுக்கு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரிங்காக செயல்படும். நம்ம மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு எளிமையான வீட்டு வைத்தியம் என்னென்னா, நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணி சுட வச்சுட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு எங்கே கால் வலிக்குதோ அந்த காலை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து உள்ளே வச்சுட்டு ஊற வைங்க. ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க. அந்த தண்ணியில் நீங்கள் வந்து ராக் சால்ட்டு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கல் உப்பு இருக்குல்ல, அதை போட்டு அந்த சுடுதண்ணிக்குள்ளே காலை வந்து வச்சுருங்க, கால் பாதத்தை வச்சுருங்க. அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த மூட்டுகளில் ஏற்பட்ட அந்த வலி எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு ரொம்ப நாளாகவே எனக்கு மூட்டு வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது, அதிகமாக வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொன்ன இந்த மேலே இருக்கக்கூடிய அனைத்து டிப்ஸுகளுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க எக்ஸ்ரே, ஸ்கேன் இந்த மாதிரி பார்ப்பாங்க, மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்த்த இந்த உணவுகளை தான் சாப்பிட சொல்லுவாங்க, இந்த உடற்பயிற்சி தான் செய்ய சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணி கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க சொன்னதெல்லாம் பண்ணுறதுக்கு டைமும் ஆகும். ப்ளஸ் அது கூட நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறணும். அதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு வேறு வியாதிகள் வந்து உண்டாகும். ஏன்னா நீங்கள் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ முடிந்த அளவுக்கு உணவே மருந்து கான்செப்டில் இந்த உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இந்த வலி எல்லாமே வந்து சரியாகிடும். என்ன நண்பர்களே, எலும்பு தேய்மானம்ங்கிறது வயது காரணமாக வரக்கூடியது. ஆனால் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது கடுமையாயிடும். ஸோ இன்றைக்கே நீங்கள் தொடங்குங்க. இந்த ஆரோக்கியமான உணவுகளை தினசரி உங்களுடைய உணவு பழக்கங்களில் எடுத்துக்கிறங்க. உங்களுடைய மனமும் அமைதியாகும், உங்கள் உடலும் ஆரோக்கியமாகும். இப்போ நீங்கள் 60 வயசில் இருந்தாலும் 30 வயசு மாதிரி சுறுசுறுப்பாக ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.